Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 4.1 ஓட question number 10 to 13 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. Construct a triangle similar to the given triangle PQR. இதோட sides வந்து 2/3 and corresponding sides 2/3. இதுல less than 1 அப்படின்னா நீங்க என்ன ஐடியா ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்க்கு உங்களுக்கு இன்டீரியர் ட்ரையாங்கிள் வரும். பட் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வரைகிற ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர்ல வரும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2/3 அப்படின்ற வேல்யூ வந்து லெஸ் தென் 1ன்றதுனால நம்ம இப்போ PQR ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள வர ட்ரையாங்கிள் தான் சிமிலர் ட்ரையாங்கிள். கிரேட்டர் தென் 1னா அவுட்டர்ல வரும். ஸோ இப்போ நான் ஒரு PQRனு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இந்த லைன் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா 3 டைம்ஸ் வந்து நீங்க ஆர்க் எடுக்கணும். ஏன் 3 எடுக்கிறோம்? நம்மளுக்கு டினாமினேட்டர்ல 3 இருக்கு. அதாவது 2/3 4/6 என்ன நம்பர் கொடுத்தாலும் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அத்தனை ஆர்க் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 2 3 இதுல 3 தான் பெருசு. ஸோ நான் 3 ஆர்க் எடுத்திருக்கேன். இப்போ டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதையும் மேலையும் நீங்க கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் தேர்ட் ஒன் தான் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ அப்போ டினாமினேட்டர்ல 3 இருக்கிறதுனால இந்த தேர்ட் ஆர்க்ல இருந்து இந்த ஆர் அப்படின்ற பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிருச்சா? மொத்தம் 3 ஆர்க் எடுக்கிறோம். டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதோட கனெக்ட் பண்றோம். இப்போ இதுக்கு நேமிங் வந்து Q1 Q2 Q3 அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா 2/3. இப்போ டினாமினேட்டர் முடிச்சாச்சு. இப்போ நியூமரேட்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 2ன்ற நம்பர் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2க்கும் 3க்கும் நடுவுல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 3ல இருந்து ஏதாவது ஒரு அளவுல, அதாவது 2வை டச் பண்ணாம அதுக்குள்ள ஏதாவது ஒரு அளவுல ஒரு ஆர்க் எடுக்கிறீங்க. அந்த ஆர்க் வந்து நம்ம வரைஞ்ச லைனை போய் கட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஆர்க் இந்த லைன் கட் பண்ணுச்சுல, இதே மெஷர்மெண்ட்ல அதே மாதிரியே 2க்கு நியூமரேட்டர்ல என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டீங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நீங்க எதுவுமே வந்து மெஷர்மெண்ட்ல எந்த ஆர்க்கும் வரையல, ரஃபா தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? மெஷர்மெண்ட்ல ஆர்க் வரைய போறோம். அது என்ன மெஷர்மெண்ட்னா இப்போ இந்த டாட்டுக்கும் நடுவுல நீங்க என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இதுல எடுக்கிற மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ இதுல இருந்து காம்பஸ் இதில் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மேலே வந்து ஆர்க் கட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ அதே அளவை இங்கே வச்சு நம்ம வரைஞ்ச இந்த ஆர்க்ல ஒரு கட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுவும் கட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கா? இப்போ வச்சா அதே மெஷர்மெண்ட் வச்சாச்சு. இப்போ நீங்க Q2, ஏன் Q2 எடுக்கிறோம்? நியூமரேட்டர்ல 2 இருந்தது. ஸோ அதனால இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்க கனெக்ட் பண்ணி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்டும் இதையும் நீங்க கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ணிட்டு அந்த லைனை நீங்க மேலே எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த லைன் கனெக்ட் ஆகுது இல்லையா? இதுதான் நம்மளுடைய ஆர் டேஷ். ஓகே, இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ல நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்ன்றது ஆர் டேஷ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரியே இப்பயும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ஆர்க்கும் ஆர் டேஷ்க்கும் நடுவுல ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட், இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? கட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ பாருங்க, ஆர் டேஷ்குள்ள ஒன்று எடுத்து இப்போ இந்த ஆர்க்கு மேலே இருக்க லைனை நம்ம டச் பண்ணிட்டோம். ஓகேவா? Q3ல பண்ணோம் இல்லையா? அதே மாதிரியே பண்ணோம். இப்போ அதே மாதிரி அதே அளவு, அதாவது இப்போ நீங்க என்ன வரைஞ்சிங்களோ அதே அளவுல மேலே ஒரு ஆர்க் வரைஞ்சிடணும். ஓகே, இப்போ வரைஞ்சதுக்கு அப்புறம் அகைன் நம்ம இந்த ரெண்டு கர்வுக்கு நடுவுல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டை இங்க நம்ம ஆர்க் கட் பண்ண போறோம். பாருங்க, ஸோ இப்போ இங்க கட் பண்ணுவோமா? இப்போ நம்ம வரைஞ்ச இந்த ஆர்க்ல இது நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம ஆர் டேஷையும் மேல P டேஷ்க்கும் போறதுக்கான பாயிண்ட் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது ஆர் டேஷ் அப்படின்னா இது நம்மளுடைய பாயிண்ட். இப்போ இதை கனெக்ட் பண்ணி நீங்க மேலே இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? P டேஷ் கிடைச்சிரும். ஸோ இப்போ பாருங்க, இதுவும் கனெக்ட் பண்ணி நீங்க மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு P டேஷ் கிடைச்சிரும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா? PQR அப்படின்றது அவங்களுடைய ஆக்சுவல் ட்ரையாங்கிள். அதோட ஸ்கேலர் ஃபேக்டர் 2/3 வச்சா நமக்கு P டேஷ் QR டேஷ் அப்படின்ற இந்த ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. புரியுதா? பாருங்க, இவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டோம். நம்ம பெரிய நம்பர் என்னவோ அந்த நம்பரை கீழே எழுதி அதுல நியூமரேட்டர்ல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ therefore சிமிலர் ட்ரையாங்கிள் PQR is similar to P dash QR dash. இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜ்ல இதே மாதிரி 11th சம் சொல்றேன்.
இப்போ பாருங்க கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் சிமிலர் டு த கிவன் ட்ரையாங்கிள் LMN. இதுல ஃபேக்டர் வந்து 4/5 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரியே நம்ம இப்போ பண்ண போறோம். இப்போ 4/5 LMN ஒரு ரஃபா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. 4, 5 இதுல எது பெரிய நம்பர்? இந்த ரஃப் ட்ரையாங்கிள்ல 5ன்றது தான் பெரிய நம்பர். ஸோ அப்போ கீழே இருக்கிற இந்த லைன்ல நம்ம எத்தனை ஆர்க் அடிக்கணும்? பெரிய நம்பர் எத்தனைவோ அத்தனை ஆர்க் நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கணும். இப்போ வரைவோமா? காம்பஸ்ல நம்ம 5 டைம்ஸ் வந்து ஆர்க் எடுக்க போறோம். இந்த ஆர்க்குக்கு என்ன சொல்லியிருக்கேன்? மெஷர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட் டைம் பென்சில்னவே உங்களுக்கு சரியா தெரியல. ஸோ நான் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? 5 ஆர்க் கட் பண்ண போறோம். ஓகேவா? 5 ஆர்க் நீங்க ஒரே அளவுல தான் கட் பண்ணணும். அதாவது மெஷர்மெண்ட்னு எதுவும் கிடையாது. பட் ஒரு ஆர்க் ஒரு அளவையும் இன்னொரு ஆர்க் இன்னொரு அளவையும் கட் பண்ணக்கூடாது. 5 ஆர்க் வரையிலையும் 5ம் ஒரே மெஷர்மெண்ட்ல எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 5th ஆர்க், அதாவது டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? n கூட ஜாயின் பண்ணணும். ஓகேவா? போன தடவை நமக்கு 3 இருந்தது, ஸோ ஜாயின் பண்ணோம். இப்போ 5 இருக்கு. இப்போ 5ஐயும் இந்த 5th ஆர்க்கையும் இந்த n-ஐயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேமிங் பண்ணிக்கோங்க. M1, M2, M3 அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஆர்க்குக்கும் நேமிங் கொடுத்துடுறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆர்க்குக்கும் நம்ம நேமிங் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? நியூமரேட்டர், இப்போ டினாமினேட்டர் முடிச்சிட்டோம். M5 வந்து n கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த 4க்குள்ள, அதாவது இந்த 4க்கும் 5க்கும் நடுவுல ஏதாவது ஒரு அளவுல ஒரு ஆர்க் வரைவோமா? ஸோ அது எப்படி வரைவோம்? ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து M5ல காம்பஸ் வச்சு நீங்க இதுவும் கட் பண்றீங்க. இப்போ இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பாருங்க, அந்த அளவை மாத்தாம அப்படியே M4ல வச்சு இங்க என்ன அளவு எடுத்தீங்களோ அதே அளவை அப்படியே நீங்க M4ல ஒரு ஆர்க் போட போறீங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. நம்ம அப்படியே தான் ஆர்க் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்? மெஷர் பண்ண போறோம். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கர்வுக்கும் நடுவுல இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்து நாம இந்த கர்வ்ல வச்சு கட் பண்ண போறோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மெஷர்மெண்ட், மறந்துடாதீங்க. இப்போ இந்த கர்வுக்கும் இந்த கர்வுக்கும் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கு பாருங்க. இப்போ நான் இதை அளந்துக்கிட்டேன். இதை அளந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே எக்ஸாக்டா, அதாவது கரெக்டா நீங்க வேல்யூ எடுத்து பண்ணீங்கன்னா வேல்யூ கரெக்டா வந்து பாருங்க. இப்போ அப்படியே இதை வந்து இதுல கட் பண்றோம். இதுல கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த M4, அதாவது நம்மளுடைய நியூமரேட்டர் F4 இல்லையா? ஸோ இப்போ 4ஐயும் இந்த பாயிண்ட்டையும் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா? டில் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? MN லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணி மேலே அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்க, இது கனெக்ட் பண்ணியாச்சு, இது மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த பாயிண்ட் தான் என்னது? நம்மளுடைய N'. ஓகே, இப்போ N' வந்துருச்சா? இப்போ இங்க என்ன பண்ணோமோ M5க்கு N4க்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி N-க்கும் N'-க்கும் பண்ணி நம்ம L' கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? Nல இருந்து ஒரு ஆர்க் அடிக்க போறீங்க. N' விட கம்மியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுல எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இப்போ இங்க இருந்து நான் N-க்கு ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன். இப்போ அதே அளவுல அந்த அளவை மாத்தாம அப்படியே வந்து N' இருந்து ஒரு ஆர்க் அடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த மெஷர்மெண்ட், அதாவது இந்த கர்வ் விழுந்தது இல்லையா, இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் தான் நம்ம இங்க வச்சு கட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த கர்வ் ஃபர்ஸ்ட் அளந்துக்கோங்க. இந்த N'-க்கு முன்னாடி இருக்கிற இந்த நம்பர் இந்த LN லைன்ல எவ்வளோ கட் பண்ணுச்சோ இந்த மட்டும் நீங்க கரெக்டா அதை வந்து அளந்துக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே இந்த கர்வ்ல வச்சு கட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த கர்வ்ல வச்சு கட் பண்ணலாமா? கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த N'-யும் இந்த கட் பண்ண பாயிண்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? L' கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க, N'-ல இருந்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்றேன். இப்போ இதை வந்து டில் ஸ்ட்ரைட்டா அப்படியே இழுத்தீங்கன்னா இதுதான் என்னது? நம்மளுடைய L'. ஸோ இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம் பாருங்க. அவங்க கொடுத்த ஸ்கேலார் ஃபேக்டர் மட்டும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? L', M, N' கிடைச்சிரும். LMஓட சிமிலர் ட்ரையாங்கிள் அதே மாதிரியே கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன எழுதுறோம்? therefore triangle LMN is similar to triangle L', M, N'. இது நீங்க M-ல வரையணுமா? N-ல வரையக்கூடாதா? L-ல வரையக்கூடாதா? நீங்க எங்க வேணா வரையலாம் இந்த டயக்ராம். அதுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 12th சம் பார்க்கலாம். Construct a triangle similar to the given triangle ABC with its sides equal to 6/5. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம் 2 சம் மாதிரியே தான். ஆனால் இங்கே என்ன இருக்கு? நம்மளுக்கு 6/5 அப்படின்னா greater than 1. greater than 1 அப்படின்னா என்ன சொன்னேன்? நமக்கு எடுத்துக்கிற ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர்ல வரும். ஸோ அதனால தான் நான் லைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஏக்கும் சிக்கும் எக்ஸ்ட்ரா லைன் வெளியில மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, பெரிய நம்பர் 6. அப்போ இந்த லைன்ல நம்ம எத்தனை ஆர்க் கட் பண்ணணும்? 6 ஆர்க்ஸ் கட் பண்ணணும். ஸோ இப்போ ஏதாவது மெஷர்மெண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க? பில இருந்து ஃபர்ஸ்ட் 6 ஆர்க் கட் பண்றீங்க.
ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆர்க்கு, இது செகண்டு, தென் தேர்ட் ஒன், தென் ஃபோர்த் ஒன், தென் ஃபிஃப்த்து, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சிக்ஸ்த்து ஒரு ஆர்க்கு. எந்த நம்பர் பெரிய நம்பரோ அத்தனை நம்பருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆர்க்கு கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆர்க் கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டினாமினேட்டர் இருக்க நம்பர், இங்கே டினாமினேட்டரில் 5 தான் இருக்குது. அப்போ நம்ம எது கனெக்ட் பண்ணணும், இப்போ பாருங்கள் B1, B2, B3, B4, B5, B6. ஸோ இப்போ இந்த 6 நம்பர்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோமா. இப்போ இந்த 6ஐயும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டினாமினேட்டரில் 5 இருக்குது. அப்போ 5ம் சியும் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அந்த நம்பரில் இது 4க்கு முன்னாடி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆர்க் ரெண்டுத்தையும், அதாவது இந்த ஆர்க் வந்து இந்த 2 லைனையும் டச் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ அதே மெஷர்மெண்ட்டு நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்கா. அப்போ 6லேருந்து ஒரு கர்வ் அடிக்கணும். நியூமரேட்டரில் 4 இருந்தால் 4, நியூமரேட்டர் 6 இருந்தால் 6. என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்லேருந்து பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணுங்க. இந்த 2 ஆர்க்குக்கும் நடுவில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டில் இந்த ஆர்க்கில் நீங்கள் கட் பண்ணணும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் இங்கே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 6 இருக்கு இல்லையா, அந்த B6க்கு இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ எங்கே பாருங்கள் 6, நம்ம நியூமரேட்டர் நம்பர் 6. ஸோ 6ஐயும் இந்த ஆர்க்கையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம நியூமரேட்டர் நம்பரை தான் வந்து என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் மேலே நேராக கனெக்ட் பண்ணியாச்சா. இப்போ மேலே வந்துருச்சு. இந்த லெட்டர் தான் என்னது, நம்மளுடைய C'. ஸோ இப்போ நம்ம C' மார்க் பண்ணியாச்சு, C' கிடச்சிருச்சு. இப்போ இங்கே 2 பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த C' எக்ஸ்டெண்ட் பண்ணி A' கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு Cலேருந்து எடுத்துப்போமா. ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு Cலேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. அதே மெஷர்மெண்ட் மாற்றாமல் C'லேருந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த 2 வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற அதே அளவை கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கும் என்ன கேப் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக அளந்துட்டு நம்ம அதே வேல்யூ இங்கே வச்சு என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக C'-ஐயும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பாருங்கள் நான் C'-ஐயும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் என்னது, நம்மளுடைய E'. அப்போ பாருங்கள் ஏபிசியோட சிமிலர் ட்ரையாங்கிள் எங்கே வந்துருச்சு, எக்ஸ்டீரியரில் வந்திருக்கு. கரெக்டாக வெளிப்பக்கமாக வந்திருக்கு. ஸோ அப்போ 6/5 greater than 1ன்றது எக்ஸ்டீரியர். ஸோ இப்போ therefore ABC is similar to triangle A', இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா. இதோட இப்போ இந்த 12th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் 13. இப்போ லாஸ்ட் சம் பாருங்க. அதே மாதிரியே தான் கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் PQR, இதோட சைட்ஸ் வந்து 7/3, 7/3 கிரேட்டர் தென் 1. கரெக்டாக. அப்போ கிரேட்டர் தென் 1னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், எக்ஸ்டீரியரில் அவுட்டர் சைடில் தான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ PQR ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் Q அப்படின்ற பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், மேக்ஸிமம் ஆர்க் வரைய போகிறேன். எவ்வளோ ஆர்க் வரையணும் நம்மளுக்கு, இந்த ட்ரையாங்கிளில் 7, 3 2 நம்பர் இருக்குது. 7 தான் பெரிய நம்பர். அப்போ நம்ம எத்தனை ஆர்க் போட போகிறோம், 7 ஆர்க்கு வித்தவுட் எனி மெஷர்மெண்ட். ஓகே, ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் 7 ஆர்க் வரைய போகிறீங்க. அந்த 7மே எப்படி இருக்கணும், ஆனால் சேமாக இருக்கணும். இது ஒன்று அது ஒன்று அந்த மாதிரி மாற்றி வரையக்கூடாது. ஸோ 5, 6, 7, இன்னும் 2 ஆர்க், 6 ஒன்று, நெக்ஸ்ட்டு 7th ஆர்க். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டினாமினேட்டர், நான் என்ன சொன்னேன், டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதுதான் பண்ணணும். ஓகேவா. இப்போ இந்த 7 ஆர்க்ஸில் டினாமினேட்டரில் இருக்க நம்பர் நம்மளுக்கு என்ன, 3. அப்போ இந்த 3லேருந்து 6 கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த தேர்ட் ஒன்லேருந்து 6 அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக அடுத்தது வந்து இதோட வேல்யூவில் இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு இந்த 2க்கும் 3க்கும் நடுவில் ஏதாவது ஒன்று கட் பண்ணுவோம். அந்த வேல்யூவை 7ல் கட் பண்ணுவோம். டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதே வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரில் கட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே இந்த இது டச் பண்ணாமல் இங்கேருந்து ஒரு ஆர் கட் பண்ணுறோம். இதே வேல்யூவை அப்படியே எடுத்து என்ன பண்ணணும், இங்கே நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது, 7 இருக்கா. அப்போ 7ல் கட் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் அளக்கணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ நீங்கள் இப்போ கரெக்டாக அளந்துட்டீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம இதே மெஷர்மெண்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வந்து இங்கே வச்சுட்டு இதில் ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும். இது ஏன் நம்ம கட் பண்ணுறோம்? அப்போ தான் நம்ம இந்த பாயிண்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன், ஆருக்கு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். அதாவது கீழே இருக்கிற பாயிண்ட்டும் இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டும் இதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, ஆக்சுவலாக டில் நம்மளுக்கு எது அந்த பிஆர் அந்த கியூஆர் லைனை வந்து டச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. இதோட ரேஷியோ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. 7 3ன்றது தூரம். அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இவ்வளோ பெரிய ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஆர் டேஷ் பண்ணியாச்சா? இப்போ இதே மாதிரியே பி டேஷ் எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. ஸோ சேம் சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஆர்லேருந்து ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்க்கு அதே வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், ஆர் டேஷ்லேயும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதாவது இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டு அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சு என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆர் டேஷ்லேருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ அதை டச் பண்ணுறதுக்காக நான் பியும் கியூவையும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஆர் டேஷையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஆர் டேஷ் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு மேலே வந்து டச் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பி டேஷ் கிடச்சிருச்சா? ஸோ பாருங்கள், இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பி டேஷ் கியூஆர் டேஷ் இந்த ட்ரையாங்கிளும் ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் PQR is similar to triangle P dash Q R dash. ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த 13th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் 4.1 இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 4.2 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.